ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஓவுலேஷன் டேட் எப்படி கால்குலேட் பண்ணுறது, ஃபெர்டைல் விண்டோ எப்படி கால்குலேட் பண்ணுறது, அதாவது கருத்தரிப்பதற்கான உகந்த நாட்கள் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் கன்சீவ் ஆக ட்ரை பண்ணுறவங்களா இருந்தால் உங்களுக்கு ஓவுலேஷன் எப்போ நடக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். ஏன்னா ஓவுலேஷன் நடக்காமல் நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆக முடியாது. ஓவுலேஷன் எப்போ நடக்குதுன்னு தெரிஞ்சாதான் அந்த டைமில் நீங்கள் சேர்ந்துருக்கிறது மூலமாக நீங்கள் கன்சீவ் ஆகிறதுக்கான சான்சஸும் அதிகமாக இருக்கும். ஓகே. இப்போ நான் வந்து ஓவுலேஷன் வந்து எனக்கு எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு தெரியல சிஸ்டர். நான் வந்து ப்ரெக்னென்ட் ஆக ட்ரை பண்ணிட்டுருக்கேன். ஓவுலேஷன் எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு தெரியல. ஃபெர்டைல் விண்டோ எப்படி கால்குலேட் பண்ணணும்னு தெரியல சிஸ்டர் அப்படின்றவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்த்தீங்கன்னா, ஓவுலேஷன் கால்குலேட்டர்னு ஒரு டூல் வந்து ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த டூலை யூஸ் பண்ணி நீங்கள் ஓவுலேஷன் டேட் எப்போ அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிக்கலாம். கூடவே அதுவும் உங்களோட ஃபெர்டைல் விண்டோ எப்போ அப்படின்னு சொல்லி காமிச்சிரும். ஸோ அது வந்து நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த கால்குலேட்டர் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவோட எண்டில் காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஓவுலேஷன்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஓவுலேஷன்னா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். மாதம் மாதம் நம்மளோட 2 ஓவரியில் ஏதாவது ஒரு ஓவரியிலிருந்து மெச்சூரான எக் வந்து வெளியே வர்றது தான் ஓவுலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அந்த டைமில் ஸ்பெர்ம் வந்து கருமுட்டையோட சேர்ந்து ஃபெர்டிலைஸ் ஆச்சு அப்படின்னா நம்ம ப்ரெக்னென்ட் ஆகும். அப்படி இல்லைன்னா நம்ம மென்சஸாக வெளியே வந்துடும். அது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஸோ இப்போ ஓவுலேஷன் டேட்டை வந்து எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுறது, எனக்கு பீரியட்ஸ் முடிஞ்ச டேட்லேருந்து எத்தனை நாள் கழித்து ஓவுலேஷன் நடக்கும் அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். ஸோ மோஸ்ட்லி எல்லாருக்கும் காமனாக பார்த்தீங்கன்னா 7லேருந்து 21 நாளுக்குள்ள ஓவுலேஷன் வந்து நடந்துடும். நார்மல் ரெகுலராக சைக்கிள் இருக்கவங்களுக்கு 7லேருந்து 21 நாளுக்குள்ள ஓவுலேஷன் நடந்துடும். அதாவது பீரியட்ஸ் ஆன முதல் நாள்லேருந்து சொல்கிறேன். 7லேருந்து 21 நாளுக்குள்ளே நடந்துடும். நார்மல் மென்ஸ்ட்ரல் சைக்கிள்னால் என்னன்னு கேட்டிங்கன்னா 21 நாள்லேருந்து, அதாவது சைக்கிளோட லென்த் வந்து 21 நாள்லேருந்து 35 நாள் வரைக்கும் உங்களுக்கு இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து நார்மல் சைக்கிள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஓவுலேஷன் டைமுக்கும் நீங்கள் பீரியட்ஸ் ஆகிற டைமுக்கும் இருக்க கேப் வந்து 14லேருந்து 15, 16 நாள் வச்சுக்கலாம். ஸோ இந்த டைம் வந்து எல்லாருக்கும் சேமாக தான் இருக்கும். இப்போ வந்து நீங்கள் ஓவுலேஷன் ஆயிட்டீங்க, ஓவுலேஷன் உங்களுக்கு நடந்துருச்சு அப்படின்னா அந்த நாள்லேருந்து 2 வாரத்தில் உங்களுக்கு பீரியட்ஸ் வந்துடும். இது வந்து எல்லாருக்கும் காமனாக இருக்கிறது. என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் உங்களுக்கு பீரியட்ஸ் ஆன டேட்லேருந்து ஓவுலேஷன் எப்போ நடக்குது அப்படின்றது தான் ஒவ்வொருத்தருக்கும் அவங்களோட சைக்கிளோட லென்த்தை பொறுத்து மாறும். ஸோ நம்ம பீரியட்ஸ் முடிஞ்சு எத்தனை நாள் கழித்து நம்ம ப்ரெக்னென்ட் ஆகலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ 28 நாள் சைக்கிள் இருக்கவங்களுக்கு ஓவுலேஷன் வந்து யூஸ்வலாக 14வது நாள் நடக்கும். 14வது நாள் நடக்கும். 35 நாள் சைக்கிள் இருக்கவங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் 21வது நாள் ஓவுலேஷன் நடக்கும். சரி, இப்போது ஃபெர்டைல் விண்டோனா என்ன, ஓவுலேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து ப்ரெக்னென்ட் ஆக முடியுமா அப்படின்ற டவுட் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா, ஓவுலேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு நாள் தான் நமக்கு டைம் இருக்கும். அதாவது இந்த ஃபெர்டைல் விண்டோன்னு சொல்கிறோம் இல்லையா, அது வந்து ஓவுலேஷன் டேட்லேருந்து 5 நாளைக்கு முன்னாடி ஓவுலேஷன் டேட்டோட சேர்த்து மொத்தமாக பார்த்தீங்கன்னா 6 நாள் வரும். 6லேருந்து 7 நாள் வரைக்கும் நம்ம வச்சுக்கலாம். ஸோ இந்த ஃபெர்டைல் விண்டோ வந்து ஓவுலேஷனுக்கு முன்னாடி 5 நாள். இதை வந்து ஏன் அப்படி சொல்கிறோம், 6 நாள் தான் ஒரு மாதத்தில் ஃபெர்டைல் விண்டோ கருத்தரிப்பதற்கு உகந்த நாட்கள்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, ஸ்பெர்ம் வந்து ஆணோட ஸ்பெர்ம் இருக்கு இல்லையா, அது வந்து யூட்ரஸில் 5 நாள் வரைக்கும் உயிரோடு இருக்கும். ஆனால் கருமுட்டை வந்து ஒரே ஒரு நாள் தான் உயிரோடு இருக்கும். 24 மணி நேரம் மட்டும்தான் அது ஸ்பெர்ம் வந்து அது கூட சேர்றதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அப்படி 24 மணி நேரத்தில் ஸ்பெர்ம் வந்து சேரலை அப்படின்னா அந்த கருமுட்டை வந்து பீரியட்ஸாக வெளியே வரத்துக்கு ரெடி ஆகிடும். ஸோ இந்த ஓவுலேஷன் வந்து இப்போது நீங்கள் வந்து ஃபெர்டைல் விண்டோ நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க, ஓவுலேஷன் டேட் கண்டுபிடிச்சிட்டிங்க. ஆனாலும் எக்ஸாக்டாக எனக்கு தெரியணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஓவுலேஷன் கிட்டு வச்சு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஓவுலேஷன் கிட்டில் வந்து அதாவது உங்களுக்கு ஓவுலேஷனுக்கு முன்னாடி எல்ஹெச் அப்படின்ற ஹார்மோன் வந்து பீக்கில் இருக்கும். இப்போ நான் ஒரு நாளைக்கு, அதாவது 1.5 நாளைக்கு முன்னாடி 36 மணி நேரத்துக்கு முன்னாடி எல்ஹெச் அப்படின்ற ஹார்மோன் வந்து பீக்கில் இருக்கும். அப்படி பீக்கில் இருக்கும்போது நம்ம ஓவுலேஷன் கிட்டில் வந்து 2 கோடு காட்டும். டார்க்காக 2 கோடு காட்டும். நம்ம ப்ரெக்னன்சி கிட்ட வச்சு டெஸ்ட் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி ஓவுலேஷன் கிட்டும் அவைலபிளாக இருக்குது. அதை வச்சு நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஓவுலேஷன் கிட்லேயும் 2 டார்க் கோடு காமிக்கும். அப்படி டார்க் கோடு உங்களுக்கு காட்டுச்சு அப்படின்னா
அதிலிருந்து 36 மணி நேரத்துக்குள்ள உங்களுக்கு ஓவலேஷன் நடக்க போகுது அப்படின்றது அர்த்தம். அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒயிட் டிஸ்சார்ஜ் வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். ஓவலேஷனுக்கு முன்னாடி 1 நாள் 2 நாளைக்கு முன்னாடியிலேருந்தே ஒரு சிலருக்கு வந்து எக் ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ அதை வச்சு நீங்கள் உங்களுக்கு ஓவலேஷன் நடக்க போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஸோ நீங்கள் வந்து ஒன்ஸ் அந்த எக் ஒயிட் டிஸ்சார்ஜ் பார்த்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அப்போது சேர்ந்துருக்கணும். ஸோ அதுதான் உங்களோட ஃபெர்டைல் விண்டோ ஓவலேஷன் நடக்க போகிறதுக்கான சிம்டம்ஸ். இது வந்து நான் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், ஓவலேஷன் சிம்டம்ஸ் சொல்லி. அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள், அதுவுமே உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம்? ஸோ இப்போ நம்ம வந்து ஃபெர்டைல் விண்டோ கண்டுபிடிச்சிட்டோம், ஓவலேஷன் டேட் கண்டுபிடிச்சிட்டோம். எப்படி வந்து ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கான சான்சஸை இன்னுமே இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓவலேஷனுக்கு 1 நாள் அல்லது 2 நாள் முன்னாடி நீங்கள் சேர்ந்துருக்கும் போது நீங்கள் கன்சீவ் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். சரி, இப்போது இந்த ஓவலேஷன் கால்குலேட்டர் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட பீரியடோட இப்போ கடைசியாக உங்களுக்கு எப்போ பீரியட் ஆச்சோ அதோட ஃபஸ்ட்டு டேட், பீரியட் ஆன டேட்டை வந்து நீங்கள் கொடுக்கணும். சப்போஸ் இப்போ நீங்கள் நவம்பர் 1 செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எத்தனை நாள் சைக்கிள் அப்படின்னு சொல்லி நீங்கள் செலக்ட் பண்ணணும். 28 நாள் சைக்கிளாக இருந்தால் உங்களுக்கு எஸ்டிமேட்டட் ஓவலேஷன் டேட் காமிக்குது இல்லையா, நவம்பர் 15 அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ஃபெர்டைல் விண்டோ நவம்பர் 10லேருந்து 15 அப்படின்னு சொல்லி காமிக்குது. ஸோ இப்போ இன்னொரு வாட்டி பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து இப்போது பீரியட்ஸ் வந்து 10th நவம்பர் ஆயிருக்கு அப்படின்னா உங்களோட சைக்கிள் வந்து 30 நாள்னு வச்சுக்கலாம். இப்போ உங்களுக்கு ஓவலேஷன் டேட் வந்து நவம்பர் 26 தான் நீங்கள் ஓவலேஷன் ஆக போகிறீங்க. ஃபெர்டைல் விண்டோ பார்த்தீங்கன்னா நவம்பர் 21லேருந்து 26 நாள் வரைக்கும். அடுத்தது 14th நீங்கள் பீரியட்ஸ் ஆகிருக்கீங்க, உங்களோட பீரியட் சைக்கிள் வந்து 35 நாளாக இருந்தது அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் ஓவலேஷன் உங்களுக்கு டிசம்பர் 5th, ஃபெர்டைல் விண்டோ நவம்பர் 30லேருந்து டிசம்பர் 5 வரைக்கும், அந்த 6 நாள் தான் உங்களோட ஃபெர்டைல் விண்டோ. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எப்போது லாஸ்ட்டாக பீரியட் ஆச்சோ அந்த டேட் வச்சு உங்களோட சைக்கிள் எவ்வளோ அப்படின்றத வச்சு நீங்கள் வந்து உங்களுக்கு ஓவலேஷன் எப்போது நடக்க போகுது அப்படின்ற டேட்டை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். இது வந்து ரெகுலர் சைக்கிள் இருக்கவங்களுக்கு இதை வந்து ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஆனால் இரெகுலர் சைக்கிள் இருக்கவங்களுக்கு உங்களுக்கு கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். மோரர்லெஸ் உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக ஒரு விண்டோ கண்டுபிடிச்சிட்டிங்க இந்த கால்குலேட்டர் வச்சு அப்படின்னா உங்களோட ஓவலேஷன் சிம்டம்ஸ் வச்சு உங்களுக்கு எப்போது ஓவலேஷன் நடக்க போகுது அப்படின்றதே கண்டுபிடிச்சிக்கலாம். ஓவலேஷன் கிட்ட யூஸ் பண்ணியும் நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேவா? ஓகே, இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஓவலேஷன் கால்குலேட்டரோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.